வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று கமலாலயத்தில் அண்ணாமலை பியூஷ் கோயல் இடையே ஆலோசனை நடந்திருக்கு. தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடணும் அப்படின்னு பியூஷ் கோயல் அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்காரு. பாஜக மேலிடம் நீங்கள் போட்டியிட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பியூஷ் கோயல் அண்ணாமலை கிட்ட சொல்ல, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இல்லை சார், எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பியூஷ் கோயல் கேட்டிருக்காரு. காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, 12 விழுக்காடு வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வெறும் 27 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 27 தொகுதிகளும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வின்னபிள் சீட்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி அதிமுக கிட்ட அவங்களுக்கு மட்டும் ஃபேவரான தொகுதிகளை வாங்கிட்டு மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் நான் வின்னபிள் சீட்ஸாக வாங்கியிருக்காங்க. அதை மற்றவங்களுடைய தலையில் கட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கோஷ்டி மட்டும் அவங்க எதிர்பார்த்த தொகுதிகளை அதிமுக கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை பியூஷ் கோயல்கிட்ட டைரக்டாகவே சொல்லிட்டாராம். நேரடியாகவே சொல்லியிருக்காரு. பாலிமரில் வந்த ரிப்போர்ட்டை தான் நான் சொல்கிறேன், நானா அடிச்சு விடலை. அண்ணாமலை சொன்ன அந்த கும்பல் கோஷ்டி யாராக இருப்பாங்க ஊருக்கே தெரியும். நம்ம சேனல்லையே பலவாட்டி அந்த கும்பல் யார் யார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பியூஷ் கோயல்கிட்ட டைரக்டாகவே சொல்லியிருக்காரு அண்ணாமலை. பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சட்டப்பேரவைக்குள்ளே நீங்கள் போகணும், அப்போ தான் பிஜேபி அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையும் அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்க. நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை நீங்கள் நல்லா மாற்ற முடியும். ஒரு மாடல் தொகுதி மாதிரி மக்கள்கிட்ட அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். குஜராத் மாடல் மாதிரி தமிழகத்தில் அண்ணாமலை வெற்றி பெற்ற தொகுதி எப்படி மாறி இருக்கு பாருங்கள் அப்படின்னு இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தா பிஜேபியுடைய பேர் இன்னும் நல்ல பேர் கிடைக்கும் பிஜேபிக்கு அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, பாஜக மேலிடம் என்னை கண்டிப்பாக போட்டியிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கோவை பாராளுமன்ற தொகுதி இருக்குல்ல, அதுக்கு உட்பட்ட ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியை எனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை இதை சொல்லியிருக்காரு. கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கியிருக்காங்க. அது கோவை வடக்கு. அதை மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. அந்த கோவை வடக்குக்கு வானதி துண்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த நெருக்கடி இருக்குது. மொடக்குறிச்சி இல்லை திருப்பூர் தெற்கில் நீங்கள் போட்டியிடலாமே அப்படின்னு பியூஷ் கோயல் கேட்டிருக்காரு. சார், ஒன்று நான் போட்டியிடலை, கம்பல் பண்ணாதீங்க. ஒருவேளை பாஜக மேலிடம் நான் போட்டியிட்டே ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கோவை வடக்கு தொகுதியை கொடுங்க. மீதி எந்த தொகுதியையும் அதிமுக கிட்ட இப்போதைய தமிழக பாஜக தலைமை கேட்டு பெறலை. அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கோவை வடக்கு மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அந்த கோவை வடக்கை எனக்கு கொடுங்க. மொடக்குறிச்சி திருப்பூர் தெற்குலாம் நான் போட்டியிட விரும்பலை திட்டவட்டமாக சொல்லியிருக்காரா அண்ணாமலை பியூஷ் கோயல்கிட்ட. ஒன்று போட்டியிட்டால் கோவை வடக்கில் போட்டிடுறேன், இது எந்த தொகுதியிலையும் எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரா. இல்லை கோவை வடக்கு எனக்கு ஒதுக்க முடியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம், என்னை விட்டுருங்க, நான் கேம்பெயின் மட்டும் பண்ணுறேன், நான் எந்த தொகுதியிலையும் போட்டியிடலை, நான் கேம்பெயின் மட்டும் பண்ணுறேன், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக சொன்னதாக செய்திகள் வருது. ஒருவேளை தேர்தலில் நான் போட்டியிடாத பட்சத்தில் திருப்பூர் தெற்கு தொகுதியை ஏபி முருகானந்தத்துக்கு ஒதுக்குங்க அப்படின்னும் ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காராம். ஸோ அண்ணாமலை நேற்று பியூஷ் கோயல்கிட்ட சொன்ன விஷயங்கள் தான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. உண்மைதானே? மாடல் தொகுதி அப்படின்னு அண்ணாமலையுடைய தொகுதியை பாஜக மேலிட மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதில் நிறையா வசதிகளை கொண்டு வந்து இந்தியாவிலேயே முன் உதாரணமான ஒரு தொகுதி அப்படின்னு மாற்ற முயற்சி பண்ணுறதெல்லாம் ஓகே. அதுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் ஒதுக்கணும். மொடக்குறிச்சியெல்லாம் ஒதுக்குனா அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. போன தேர்தலையே சிஆர் சரஸ்வதி அவர்கள் 300க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க அந்த மொடக்குறிச்சியை. திமுகக்குள்ளே இருந்த இன்டர்னல் ஃபைட்டு காரணமாக சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு எதிராக திமுகவில் ஒரு பெரிய கோஷ்டி எதிர்த்து ஓட்டு போட்டதுனால தான் சிஆர் சரஸ்வதி ஜெயிச்சாங்க மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில். அந்த தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போது மாடல் தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கிறதுக்கு முன்னாடி வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்கி அவர் ஜெயிக்கணும். அப்போது கோயம்புத்தூர் நார்த்து தான் பர்ஃபெக்டான தொகுதி. அண்ணாமலையுடைய டிமாண்டு லாஜிக்கான டிமாண்டு தான். அண்ணாமலையுடைய டிமாண்டுக்கு ஆதரவுகள் பெருகி வருது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.